வணக்கம், வெல்கம் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாராஸ் கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கரிப்பாப் சாக்லேட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார்டனியா ரொட்டி ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரிப்பாப் அச்சு ஒன்று இருக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் கொள்ளுக்கட்டை அச்சு கூட பாய்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாக்லேட்டு பட்டன் சாக்லேட் இதெல்லாம் ஸ்வீட்டாக இருக்கும். அதை வச்சு ஒரு அமுத்தினோம்னா அவ்வளவுதான். ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ரொட்டியை கொஞ்சமாக நசுக்கிக்கிட்டு இந்த மாதிரி அச்சில் வச்சுருங்க. அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம ஒரு போல் வச்சு நம்ம வெட்டுவோம் அந்த ரொட்டியை. அதோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, கோரிங் பண்ண போகிறோம். அதாவது பொரிச்சு எடுக்க போகிறோம். வாங்க பொரிச்சு எடுக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் சூடு ஏறிச்சு. நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அனல் மெதுவாக வச்சு நம்ம அழகாக பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான ரெசிபி இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபம். நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுட்டு சாப்பிட்றலாம். டீ டைமுக்கு இன்னும் ருசியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி நம்ம மெத்தட்டை செஞ்சுருக்கோம். அது எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ சீனி வச்சு செஞ்சுருப்போம். அதோட லிங்க்கு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. பூஜாங்கெலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு வாரொட்டி சாக்லேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மாதிரி சாக்லேட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்டாக இருக்கணும். கெட்பெரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சின்னாங்க செஞ்சிடலாம் வீட்டில். அப்படி இந்த அச்சு இல்லைன்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் உள்ள பவுல் வச்சு கூட நம்ம இதை கட் பண்ணலாம் சூப்பராக. அது மிச்சம் உள்ள ரொட்டியை மேலே அந்த பிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த ரொட்டி நம்ம வீச வேண்டாம். அதை வச்சுக்கிட்டு நம்ம கோரிங் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபியும் நம்ம போட்டிருக்கோம். அதோட ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு எல்லாமே சூப்பராக பொரித்து எடுத்துட்டோம். இப்போ உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வாவ், சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு சாக்லேட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ருசியாக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.